தெங்கின் இளநீர் உதிர்க்கும் வளமிகு நன்னாடு. இது சோழ நாட்டை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான தொடர். தெங்கு அப்படின்னா தென்னை மரம். தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகுதியான இளநீர் கொண்ட ஒரு நல்ல நாடு. சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாட்டுக்கு எப்போ போனாலும் சோறு கிடைக்கும். அதுபோல தான் என்னுடைய வாழ்நாளில் முதன்முறையாக சோழ நாட்டுக்கு வந்திருக்கின்றேன். சோழ நாட்டினுடைய மற்றொரு பெரிய அடையாளம் தஞ்சை பெரிய கோயில். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல தமிழர்களுக்கு தஞ்சாவூரில் இருக்கிறது யார், தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய குறிப்புகள், சோழர்களை பற்றியெல்லாம் பெரிதாக வரலாறு தெரியலை. அவர்களுக்காக இந்த காணொளி. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு தஞ்சாவூர் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, அதை ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறான். தஞ்சாவூரில் நெல் விளையுது, அவ்வளோதான் அவர்களுக்கு தெரியும். தஞ்சாவூரில் இப்போ இருக்கக்கூடியது யார், தஞ்சாவூரினுடைய வரலாறு என்ன, சர்போஜி அப்படிங்கிற ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களன்னா பலருக்கு தெரியாது. இந்த வரலாறு தொடர்புடைய நபர்களுக்கு வேணால் தெரிந்திருக்கும். எனக்கு பள்ளி படிக்கும் காலம் வரைக்கும் சர்போஜிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் தமிழ் வரலாற்றையும் தமிழக வரலாற்றையும் கற்கும் பொழுது தான் சர்போஜிங்கிற பேரே எனக்கே அடையாளம் காண முடிந்தது. தஞ்சாவூரில் இயல்பாக அந்த பேர் தெரிந்த பெயராக இருக்கிறது, ஆனால் எங்களுக்கெல்லாம் அது தெரியாத பெயர். அப்போ தான் எனக்கே தெரியும் தஞ்சாவூரை மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர்கள் 180 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு மராட்டிய மன்னருடைய பெயர் தான் சர்போஜி என்பது அப்படின்னு. ஸோ அவர்களுக்காகத்தான் இந்த ஒரு அடிப்படை வரலாறையும் அடிப்படை தஞ்சாவூரை பற்றிய ஒரு செய்தியும் இந்த காணொலியினூடாக கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம். நான் அங்கே முதலாக இறங்கிய பொழுது கேட்ட முதல் குரல் இந்த இடத்துல என்ன தெரியுமா? அதாவது 2 பேர் நடந்து வர்றாங்க, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் இவ்வாறு கூறுகின்றார், மலா ஆலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மராட்டிய சொல்லாடல். இப்போ முஜே ஆயா அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்லலாம். இதை தான் நான் தஞ்சாவூரில் பேருந்தில் இருந்து இறங்கி சற்று தொலைவு நடக்கும் பொழுது 2 பெண்கள் எதிரே வரும் பொழுது பேசிக்கொண்ட முதல் சொற்றொடர் வார்த்தை நான் தஞ்சாவூரில் கேட்டது. சோழர்களை நாம் 2ஆக பிரிக்கலாம், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்னு. முற்கால சோழர்கள் என்பவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள். இன்று நீங்கள் பார்க்கலாம், தஞ்சாவூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான வயல்வெளிகளை உண்டாக்க அடித்தளம் விட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காவிரி ஆற்றினுடைய நீரை கால்வாய்கள், வாய்க்கால்கள் மூலமாக கட்டாந்தரையாக இருந்த அந்த பகுதிகளுக்கு கொண்டு விளைச்சல் நிலமாக மாற்றியவர்கள், கழனிகளாக உண்டாக்கியவர்கள் தான் முற்கால சோழர்கள். இதில் குறிப்பிடத்தக்கவர் கரிகால் சோழன். இவர்கள் வயல்வெளிகளை மட்டும் உருவாக்கலை, கடல்லையும் கப்பல் நாவாய் ஓட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படின்னா, காற்றின் திசை அறிந்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. முற்கால சோழர்கள் காலத்துக்கு பிறகு பக்தி காலம் வருகிறது. அதாவது ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லலாம். சமயக்குறவர்கள் காலம், நால்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் போன்றவர்களுடைய காலம். இவர்கள்லாம் தமிழில் பண்ணமைத்து தேவார பாடல்களை இயற்றினார்கள். குறிப்பாக சோழ நாட்டுக்கு ஒரு இன்றியமையாத பங்களிப்பு உண்டு. சோழ நாட்டில் தான் நிறைய சிவன் கோயில்கள் நிறைய உண்டு. கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுதர் ஆய்ந்த பசுந்தமிழ்ங்கிற திருவிளையாட புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர் தான் நினைவுக்கு வருகிறது. சிவபெருமானே தமிழ் புலவர்களோடு அமர்ந்து தமிழை ஆய்வு செய்தார், ஆய்ந்தார் அப்படின்னு வருகிறது. அப்படி தமிழுக்கு இன்றியமையாத ஒரு காலகட்டம், அதுவும் சிவன் கோயிலோடு. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, காலையில் ஒரு ஓதுவார் தேவாரம் ஓதுறார் அப்படின்னா அந்த சிவலிங்கத்தையோ சிவன் ஆடுகின்ற ஒரு கோலத்தையும் நீங்கள் காணும்போது அப்படி ஒன்றிடுவீங்க. இசையால் தமிழ் வளர்த்த காலகட்டம். சோழ நாட்டுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது. நிறைய தமிழ் பெயர்களை இன்றும் நம்ம காணக்கூடியதாக இருக்குது. அந்த பெயர்களெல்லாம் காணும்போது நமக்கு பக்தி காலத்துக்கே கொண்டு போகிறதாக இருக்கும். ஐயாறு, திருவையாறு, ஆரூர், திருவாரூர், குடந்தை இப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். அதன் பிறகு பிற்கால சோழர்கள் காலம். ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் எழுச்சி பெற்று ஒரு பேரரசை உருவாக்குகிறார்கள். அவர்கள் 450 ஆண்டு காலம் சோழ நாட்டை ஆட்சி செய்கிறார்கள், அவர்களுடைய தலைமுறையினர். அதன் பிறகு நாயக்கர்களுடைய காலம். நாயக்கர்களுடைய காலத்தில் 2 நாயக்கர்களுக்கிடையே சண்டை வரும் பொழுது அவர்கள் போய் ஒரு நாயக்கர் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட போய் முறையிட்டு படை கேட்குறாரு. அவர் தஞ்சாவூருக்கு இந்த மராத்தியர்களுடைய படையை அனுப்புகிறார். அவங்க கூட்டு வராங்க ஒரு நாயக்கர்.
அவங்க கூப்பிட்டு வந்து ஒரு அரசரை கொண்டுறாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்களையும் கொண்டு மராத்தியர்கள் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றுறாங்க. 180 ஆண்டு காலம் மராத்தியர்களுடைய ஆட்சி நிலை பெற்றது, ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பு வர. இதில் ஒன்றை அடிக்கோடு விரும்புகின்றேன். அவருடைய கடைசி மன்னருடைய பேர் தான் சர்போஜி மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இலக்கியம் இசையிலெல்லாம் அதிக நாட்டம் உண்டு என்று கூறுவார்கள். ஆங்கிலேயரோடு சண்டையிடாமல் ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆனால் அதே காலகட்டத்தில் மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், பூலித்தேவர் போன்றவர்கள் தமிழ் மன்னர்கள், அவங்கெல்லாம் நாட்டு ராஜாக்கள்னு சொல்லலாம், ஒரு சிறு சிறு பகுதிகளை ஆண்ட மன்னர்கள் வீரத்தோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். இது ஒரு வரலாறு. தஞ்சாவூர் மராட்டி. தஞ்சாவூரில் மராட்டி மொழி பேசுபவர்கள் இருப்பது என்னை போன்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியாது. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும். அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அல்லது வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம், ஊடகவியலாக இருக்கலாம். பலருக்கு வந்து தஞ்சாவூரில் மராட்டியர்கள் இருக்கிறது தெரியும். அவர்கள் ஆட்சி செய்தது, அவர்களுடைய மன்னர்களுடைய பெயர்களும் தெரியும். குறிப்பாக நான் அந்த தஞ்சாவூரில் வசிக்கக்கூடிய மராட்டியர்களை தமிழ் வழியில் தேடலை, மாறாக அவர்கள் பேசக்கூடிய மராட்டி மொழியின் ஊடாக தேட ஆரம்பித்தேன். இப்போ நிறையவற்றை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வந்த மராட்டியர்கள் வந்து இன்றும் மகாராஷ்டிராவோடு நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க. திருமண உறவு போன்ற நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர்லேயும் இருக்கும், சென்னையிலையும் இருக்கும். ஆனால் அவங்க வசிப்பது வந்து எங்கே அப்படின்னா, புனே அல்லது மும்பை அல்லது வெளிநாடுகளில் வசிப்பாங்க. அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த லேண்டுன்னு சொல்கிறோம்ல, நிலம், இல்லை ஏதோ தென்னந்தோப்போ அல்லது வீடோ ஏதோ ஒன்று இங்கே வந்து தஞ்சாவூரில் இருக்கும். அதிலிருந்து ஒரு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வந்து வசிப்பது வந்து மும்பை அல்லது புனே அல்லது வெளிநாடுகளில் வசிப்பதாகவும் நான் காணக்கூடியதாக இருந்தது. சென்னையிலையும் அவர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவர்கள் தான் நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு பெருஞ்செல்வம் இந்த தஞ்சாவூர் பகுதிகளில் உண்டு. ஒன்று நான் கவனித்தேன், சிலர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, மும்பை புனேயில் வசிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து அந்த மராத்திய தங்களுடைய மொழி சார்ந்த அரசியல் குழுக்களில் வேலை செய்கிறாங்க. சிலர் ஊடக பிரிவுகள்லையும் வேலை செய்வதை நான் அண்மையில் காணக்கூடியதாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது, தட்சிண மராட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தஞ்சாவூர் ஒட்டிய பகுதிகள்னு நினைக்கிறேன், திருவண்ணாமலை அந்த பகுதிகளில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மராத்தியர்கள் வந்து மராத்தி மொழியோடு தமிழ் கலந்து பேசுகிறாங்க. அதாவது தட்சிண மராத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்களும் இருக்கிறாங்க. தஞ்சாவூரில் பியூர் மராட்டி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போன்று நம்ம தஞ்சாவூர் அரண்மனை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உண்மையில் வந்து மராத்தியர்களுடைய அரண்மனை. மராட்டி மொழி பேசுபவர்கள் அவர்களுக்காக கட்டிக்கொண்ட அரண்மனை. அவர்களுக்கு முன்பு நாயக்கர்கள் கட்டியிருந்தாங்க. அதை அவங்க வந்து விரிவுபடுத்தி அந்த அரண்மனையை கட்டியிருக்கிறார்கள். தஞ்சாவூர் சோழ நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கிறது. அந்த கோவில்களில் வந்து அறங்காவலர்களாக இருப்பதும் இந்த மொழியை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு நான் அறிகிறேன். எனக்கு அதை குறித்து முழுமையான தகவல் கிடைக்கல, ஆனால் நான் அறிகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தஞ்சாவூர் பெரிய கோயில். மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 180 ஆண்டு காலம் மராத்தியர்கள் இருந்ததுனால அவர்கள் இந்த முதல் நுழைவு வாயிலை கட்டியிருக்கிறார்கள். இந்த கட்டடக்கலை சற்று வேறுபட்டு நிற்கிறது. இந்த முதல் நுழைவு வாயில் ஏராளமான மராத்தியர்கள் மகாராஷ்டிராவிலேருந்து வர்றாங்க. தஞ்சை பெரிய கோவில், தஞ்சாவூர் அவர்களுடைய மராட்டி அரண்மனையை காண்பதற்கும், சிலவற்றை நான் காண நேரிட்டது செஞ்சி கோட்டை, இந்த மராத்தியர்களுடைய கோட்டையை காண்பதற்கும் வருகிறார்கள். இது 2வது நுழைவு வாயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. எப்படி? பெருங்கற்களால் கட்டியிருக்கிறார்கள். பிற்கால சோழர்களுடைய தாய்மொழி தமிழ் என்பதனால கோவில்களின் பல பகுதிகளில் 1000 காலத்துக்கு முற்பட்ட தமிழ் கல்வெட்டுகளை பார்க்கலாம். அதே போன்று கோவிலின் இடதுபுற சுவர்களில், நீளமான சுவர்களில் மராத்திய மொழி கல்வெட்டுகளை நிறைய பார்க்கலாம். இதை மோடி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவநாகரிக எழுத்துக்கள் போன்று தான் இருக்கும் அவர்களுடைய கல்வெட்டு. இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய சுவர்களில் நீளமான சுவர்கள், நிறைய கல்வெட்டுகளை மராத்திய மொழியில் பதித்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய தாய்மொழி மராத்தி என்பதனால இது இந்த நீளமான சுவர்களில் முழுவதும் காணக்கூடியதாக இருக்கிறது. சோழர்கள் ஏராளமான சிவன் கோயில்களை அந்த தஞ்சை, அதாவது இந்த சோழ மண்டலத்தில் கட்டியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டங்க. நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு இடம்.
உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் உடைய ஒரு சிவன் கோயில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். அந்த சிவபெருமானை நோக்கி மனதிற்குள் 1000 கேள்விகள் பிறந்தது. சிவபெருமானே, உனக்காகத்தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தாங்க, பல போர்களை செய்தார்கள், பல வெற்றிகளை பெற்று அனைத்து பொன்னையும் பொருளையும் உன்னுடைய காலடியில் தானே வந்து கொட்டுனாங்க. ஏன் நீ சோழர்களை தலைமுறை தலைமுறையினராக அவர்களுடைய வாரிசை ஆசீர்வதிக்கலை? ஏன் சோழ நாடு துண்டாக்கப்பட்டது? ஏன் சோழர்கள் சிதறண்டு போனார்கள்? ஏன் உன்னுடைய கோவில் உட்பட பல சிவன் கோவில்களும் சோழ நாடும் மாட்டாருடைய கைகளுக்கு கையளிக்கப்பட்டது? வந்தவர்கள் தங்களுடைய தாய்மொழிக்கும் தங்களுடைய தாய் நிலத்தில் வழிபட்ட அந்த சமய பிரிவு கொள்கைகளுக்குத்தானே இங்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கு தேவாரம் எத்தனை கோவில்களில் பாடப்படுகிறது? வந்தவர்கள் எத்தனை பேர் தேவாரத்தை விரும்பி பாடுகிறார்கள்? நானும் பார்க்கத்தான் செய்கிறேன். மனம் வருந்துகிறதுங்க. இன்றைய சோழ மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம் இப்படி நிறைய பகுதிகளில் மராத்தியர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், சௌராஷ்டிர மொழி பேசுபவர்கள், இவர்களோடு சேர்ந்து தமிழர்களும் ஒரு பிரிவாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களும் ஹிந்தி பேசுபவர்கள் இப்போ மிகுதியாக இருக்கிற அப்படினால் இங்கும் ஹிந்தி பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதுதான் இன்று தஞ்சாவூரின் நிலை. இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொலிகள் வெளியிட்டுக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.